நீங்க உங்களோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு கம்மியா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்க கம்மியா சாப்பிடுறதுனால உங்களோட வெயிட்டு கண்டிப்பா குறையவே குறையாது. உங்களோட வெயிட் ஏற தான் செய்யும். அத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, வெயிட் லாஸ் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன மட்டும் நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட்ட குறைக்கிறதுக்கு நெறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் நான் நெறைய பேர பார்க்குறேன். நெறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்டின்னா, கம்மியான ஃபுட்ட எடுத்துப்பாங்க. இல்ல அப்டின்னா, மார்னிங் ஃபுட்டோ இல்ல மதியம் சாப்பிடுற ஃபுட்ட வந்து ஸ்கிப் பண்ணிருவாங்க. இல்ல மார்னிங்ல வந்து ரொம்பவே கம்மியான ஃபுட்ட வந்து எடுத்துப்பாங்க. இதனால அவங்களோட வெயிட் குறையும்னு சொல்லி நம்பி, இத வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருப்பாங்க. கண்டிப்பா வந்து இதனால உங்களோட வெயிட் குறையவே குறையாது. உங்களோட வெயிட் ஏற தான் செய்யும். இதுக்கான ஒரு 5 முக்கியமான காரணம் இருக்கு. அத பத்தி தெளிவா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்டின்னா, நம்ம ஃபுட்ட கம்மியா எடுக்கிறதுனால, நம்மளோட உடம்புல வந்து மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பு நம்ம சாப்பிடுற ஃபுட்டுலேருந்து கலோரி எடுத்து எரிக்கிறோட அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். மெட்டபாலிசம் வந்து நம்மளோட உடம்புல குறைஞ்சதுன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய கம்மியான ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, அதோட கலோரி எல்லாமே வந்து உடம்புல ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிடும். இதனால உங்களோட உடம்புல ஃபேட் தான் அதிகமாகுமே தவிர, உங்களோட கலோரி வந்து பர்ன் ஆகாது. நீங்க கம்மியா சாப்பிடும்போது உடம்புல ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. நம்ம உடம்புல ஹார்மோன் மாற்றங்கள் அதிகமாச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்மளோட வெயிட் குறையவே குறையாது. மாறா வந்து நம்மளோட வெயிட் ஏற தான் செய்யும். நம்ம உடம்புல லெப்டின், அப்புறம் கார்ட்டிசோல் அப்படின்ற 2 ஹார்மோன் இருக்கு. இதில வந்து நெறைய சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. உடம்புல லெப்டின் ஹார்மோன் வந்து அதோட அளவு குறைஞ்சது அப்படின்னா, நமக்கு வந்து அதிகமா பசி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. நமக்கு பசியே எடுக்கலனாலுமே வந்து, அதிகமா பசி எடுக்கிற மாரியே ஒரு உணர்வு வந்து நம்ம உடம்புக்கு வந்துட்டே இருக்கும். அதனால நம்ம ஃபுட்ட கம்மி பண்ணி எடுக்கும்போது, ஒரு கொஞ்ச நாள் நம்மளால கம்மி பண்ணி எடுக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமா பசி எடுக்கும். அப்ப நம்ம கம்மி பண்ணி எடுத்த ஃபுட்ட விட நெறைய ஃபுட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த கார்ட்டிசோல் ஹார்மோன் வந்து உடம்புல அதிகமா சுரக்கிறதுனால, நம்ம உடம்புல ஃபேட்ட வந்து அதிகமா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால ஃபுட்ட வந்து கரெக்ட்டான அளவு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, இத வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க கம்மியா ஃபுட் சாப்பிடுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உடம்புல ஃபேட் ஸ்டோரேஜ் தான் வந்து ரொம்பவே அதிகமாகும். 3வது பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்க கம்மியா சாப்பிடுறதுனால, அடிக்கடி அதிகமா பசி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. நீங்க கம்மியா சாப்பிட்டீங்க அப்படின்னா, சாப்பிடும்போது நல்லாருக்கும். இப்ப மதிய டைமு நீங்க ரெகுலரா சாப்பிடுற டைமுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப அதிகமா பசி எடுக்கும். இதனால உடம்பு வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்டேஜ்ல வந்து இருக்காது. ரொம்பவே வந்து கோவப்படுவீங்க. அப்புறம் இல்ல அப்டின்னா ரொம்பவே டயர்டா இருக்கும். இந்த மாரி ஒரு குறிப்பிட்ட நாள் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, உடம்புல நெறைய மாற்றத்தை ஏற்படுத்தும். இவ்வளோ நாள் எவ்வளோ கம்மியா சாப்பிட்டீங்களோ, அத விட ரொம்பவே அதிகமான நீங்க ஃபுட் எடுத்து, ரொம்பவே ஃபேட் ஆகறதுக்கு வந்து ரொம்பவே வாய்ப்பு அதிகமா இருக்கு. 4வது முக்கியமான பிரச்சனை என்ன அப்டின்னா, நீங்க ஃபுட் கம்மியா எடுக்கிறதுனால, புரோட்டீன்ஸு எல்லாமே வந்து குறையறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இதனால உங்களோட உடம்பு வந்து சர்வை பண்றதுக்காக எனர்ஜி தேவைப்படுறதுனால, உங்களோட மசில்ல இருக்கக்கூடிய எனர்ஜிய எடுத்து கலோரியா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபேட் வந்து இயற்கையாவே வந்து நம்மளோட உடம்பு ரொம்ப நாளைக்கு நம்மளோட உடம்பு உயிர் வாழணும் அப்படின்றதுக்காக அத வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளோட மசில்ல இருக்கக்கூடிய கலோரி எடுத்து யூஸ் பண்றதுனால, நமக்கு மசில் லாஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இதனால உங்களோட ஃபேட் வந்து லாஸ் ஆகாது. உங்களோட மசில் லாஸ் ஆயி, நீங்க ரொம்பவே வந்து வீக் ஆகறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. 5வது முக்கியமான பிரச்சனை என்ன அப்டின்னா, நீங்க வந்து கம்மியான ஃபுட்ட நீங்க எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்டின்னா, ரொம்பவே டே ஃபுல்லாவே ரொம்பவே டயர்டா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க ரெகுலரா செய்யக்கூடிய ஒர்க்க கூட உங்களால ஒரு ஆக்டிவா வந்து உங்களால செய்ய முடியாது. ரொம்பவே வந்து சோர்வா வந்து தெரிவீங்க. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி, உங்களோட வெயிட்ட குறைக்கிறது அப்டின்றது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால இந்த மாரி கம்மியான சாப்பிடுறத வந்து கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணிருங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்க அப்டின்னா தான், உங்களோட வெயிட்ட வந்து ஈஸியா வந்து குறைக்க முடியும். இதுக்கு மாற்றா வந்து நம்ம எந்த மாரி வந்து நம்மளோட வெயிட்ட வந்து ஈஸியா குறைக்கலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஃபுட் வந்து ஒரு 3 வேளைக்கு ரெகுலரா சாப்பிடுறோம் அப்டின்னா, அப்போ 3 வேளைக்கு சாப்பிடுறத வந்து ஒரு 5 வேளைக்கா நம்ம பிரிச்சு, குவான்டிட்டிய வந்து கம்மி பண்ணி, கம்மி கம்மியா அளவு நம்ம அந்த மாரி பிரிச்சு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு கம்மியா சாப்பிட்ட மாரி இருக்கும். ஃபுட்ட வந்து ஒரு 5 வேளையா பிரிச்சு சாப்பிடும்போது, உடம்புக்கு தேவையான எனர்ஜி வந்து எல்லாமே ஈஸியா கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களோட வெயிட் குறையறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. நீங்க உங்களோட மெட்டபாலிசத்த வந்து அதிகம் பண்றதுக்காக,
புரோட்டீன் எந்த ஃபுட்டில் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி ஃபுட்டை வந்து தேர்ந்தெடுத்து இதே மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றத தவிர்த்து ஒரு 5 டைம் அந்த மாதிரி பிரித்து நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெட்டபாலிசம் வந்து ரொம்பவே அதிகமாகும். இதனால் உங்களோட ஃபேட் பர்னிங் வந்து சீக்கிரமாக நடக்கும். இதனால் ஈஸியாக வந்து உங்களோட ஃபேட்டை வந்து லாஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு எந்த அளவு கேலரி டெஃபிசிட்டில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியாமையே ஃபுட்டை வந்து கம்மி பண்ணி எடுக்கிறதோ ஃபுட்டு சாப்பிடாமல் இருக்கிறதோ இது வந்து பெரிய ஹெல்த் இஷ்யூ வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் வெயிட்டை குறைக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவு கேலரி நம்ம எடுத்துக்கணும், எந்த அளவு நம்ம கேலரி டெஃபிசிட்டில் போகலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மெயின்டெனன்ஸ் கலோரியிலிருந்து ஒரு 10-20% மட்டும் கேலரியை கம்மி பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தான் ஒரு ஹெல்த்தியான முறையில் வந்து உங்களோட வெயிட்டை வந்து லாஸ் பண்ண முடியும். என்னோடய சேனல்லே கேலரி டெஃபிசிட்டில் எப்படி நம்ம கலோரியை வந்து கால்குலேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய சேனலில் போயிட்டு என்னோடய வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், தெளிவாக வந்து உங்களுக்கு புரியும். அடுத்து வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கேலரி டெஃபிசிட்டில் ஃபுட்டை எடுத்துகிட்டு ப்ளஸ்ஸு ரெகுலராக வந்து நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் செய்யணும். ரெகுலராக ஒரு 30 மினிட்ஸோ ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது டெய்லியுமே வந்து எக்ஸசைஸ் செஞ்சிங்க அப்படின்னா இது வந்து உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேலரி டெஃபிசிட்டில் போகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃபேட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் தாண்டி உங்களோட மசில் மாஸை வந்து அதிகப்படுத்தும். அதுக்கப்புறம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை வாழ்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கம்மியாக சாப்பிட்றேன் அப்படின்றது தப்பெல்லாம் நீங்கள் செய்யாமல் கம்மியாக சாப்பிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து உங்களோட மெட்டபாலிசம் வந்து சீக்கிரமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இதனால் கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபேட் லாஸ் ஆகவே ஆகாது, மாறாக வந்து உங்களோட ஃபேட் தான் ஏற ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி தப்பெல்லாம் வந்து செய்யாதீங்க. போதுமான அளவு எந்த அளவு கலோரி கம்மி பண்ணி எடுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. இதெல்லாம் தெரியல அப்படின்னா என்னால் வந்து உங்களுக்கு கோச் பண்ண முடியும். இதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இதில் 21 நாளில் ஒரு 5 கிலோ வரைக்கும் உங்களோட வெயிட்டை வந்து என்னால் குறைக்க வைக்க முடியும். இதுக்கு நீங்கள் பெருசாக எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை ரொம்ப கலோரியை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக எடுக்கணும், ரொம்ப காசுலேயே செலவு பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. இது எதுவுமே இல்லாமல் உங்களோட வெயிட்டை வந்து என்னால் குறைக்க வைக்க முடியும். இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பரை நான் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்.